ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேம் வந்து வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அந்த அந்த எல்லோ கலர் போயிட்டு அந்த கீழே அந்த ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா? அந்த ப்ளூ கலர் வரப்போ நீங்கள் வந்து குக் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது வரும். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில ப்ராடக்டை அதாவது எதனா ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணத்துக்கு அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் டெமோ மாதிரி போடுறேன். இதுக்கு மேலே தான் வீடியோக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது, இது வெறும் ட்ரைலர் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேட் ஐடியாஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தம்ப்லைனில் பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பராக நம்ம ஒரு ஃப்ளேம் தான். இன்றைக்கி நம்ம ஃப்ளேமா நம்ம எதனா பண்ணிடுறோம். அதுக்கு பேர் என்ன வைக்கவே மாட்டேன்னு. ஓகே, கேஸுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேவா? அந்த வீடியோ வந்து என்ன பண்ணாக்கா எனக்கே பண்ணத்துக்கு ரொம்ப டயர்டாச்சு. கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் எனக்கு பண்ணத்துக்கு கஷ்டமாக இருந்ததா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருந்ததான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனால பிரச்சனை இல்லை, மேலே ஐ பட்டனில் நான் தரேன். ஓகே, ஒயிட் கலரில் வந்திருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வீடியோக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். ஓகே, இதை தான் நம்ம இந்த வீடியோலேயே நம்ம செய்ய போகிறது. இதுக்கு பேர் என்னன்னாக்கா அதுதான் இன்னும் வைக்கல, அதுதான் பெரிய பிரச்சனையே. ஆக்சுவலாக நம்ம வந்து இது ஃப்ளேம்னு சொல்லலாம், ஓகேவா? இது உள்ள பெட்ரோல் வந்து நான் ஊற்றிருக்கேன். அந்த பெட்ரோல் வந்து இது மாதிரி பண்ணால் ஓகே, இப்போ பார்த்து இருந்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம வந்து இது மாதிரி அழுத்தினால வந்து அந்த ஃப்ளேம் வந்து வந்தது. இது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இல்லை, நான் வீடியோ லாஸ்ட்லேயே சொல்கிறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு ஓகேவா, இப்போ இல்லை அப்புறம் லாஸ்ட்டில் மறக்காமல் சொல்கிற மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணி, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க தெரியுமா? கீழே ஒரு பையன் இப்போ ரெட் கலரில் ஒரு பையன் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பையன் வருவான், அப்பயே பெல் மாதிரி வரும். அவனுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேரில் மேலே ஏழுன்னுப்பான், அவனுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் வந்து டியூப் இன்சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டு எங்கேயும் லீக் ஆகிற மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்குவாங்க. அந்த பழுப்பு வந்து டியூப் வந்து கீழே வரைக்கும் போகிற மாதிரி பார்த்துக்குவாங்க, ஓகேவா? இந்த சைடும் நல்லா க்ளூ போட்டு இது பண்ணிக்கிட்டே வெளியே வராத மாதிரி கேஸ் உங்களுக்கு பார்த்தாக்கா தெரியும். இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வால்வு மாதிரி செட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாட்டில் மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சைக்கிளுக்கு காற்றடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டியூப்லேருந்து அந்த வால் மட்டும் கழட்டி மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எம்சல் வச்சு நல்லா வந்து பேக் பண்ணியிருக்கேன், எங்கேயுமே லீக் ஆகாது மாதிரி. இதை வந்து ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணது. இப்போ வந்து நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இதில் உட்கார வச்சுக்கலாம் கரெக்டாக. அப்படி இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம இது வழியாக ஏர் வந்து உள்ளே போச்சுன்னா இது வழியாக தான் வெளியவே வரும், ஓகேவா? அவ்வளோதான், நம்ம கான்செப்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து என்ன பண்ணோம்னா, அது பாருங்கள், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ப்ளஸ் ஒரு டிசி மோட்டார் ஏர் பம்ப். இது நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வழியாக ஏர் வந்து அவுட்புட் வரும். இதை வச்சு நம்ம 2 வீடியோஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். இதால் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே முடிச்சாச்சு.
ஓகே, ரொம்பவும் சிம்பிளான கான்செப்ட் தான். இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம எதனா ஒரு ஃபயர் ஃபோர்ஜ் பண்ணுறோன்னா அதுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்டத்தட்ட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக மோட்டர் ஓட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்படியே நம்ம ஃபயர் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து எரியல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெட்ரோலை வச்சு நீ எத்தனை வீடியோடா போடுவீங்கன்ட்டு கேட்குது எனக்கு. இதை வந்து என்ன பண்ணணும்னா இருங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற பெட்ரோலை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஓகே, இது மாதிரி வந்து அந்த டியூப் வந்து உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா வந்து சூப்பராக வருது. ஆனால் சில டைம்ஸ் வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்பியை வந்து நல்லா சுட வைக்கிறீங்க, அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும். எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு சில விஷயத்துக்கெல்லாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு நம்ம பண்ணியிருக்கிறதுல இதுதான் ஒரு உருப்படியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. செம்மையாக வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஃபயர் வந்து அந்த அளவுக்கு வந்து வந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த பெட்ரோல் அந்த பபுள்ஸ் வந்து வர்றது வந்து தான் அந்த ஃபயர் வந்து ஒரே ஃப்ளேமாக வராமல் ஒரு மாதிரி வருது. ஆனால் இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் வந்து கம்மி பண்ணிவிட்டு வந்து பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருப்பு வருது. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், அப்போ கூட எவ்வளோ நெருப்பு வருது பாருங்கள். பேட்டரியிலேருந்து அப்படியே மோட்ரு அப்படியே காற்று வந்து உள்ளே வருது, அப்படியே நெருப்பு. ஓகே, அந்த வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து ஃப்ளேம் வந்தது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் அதில் இருக்க பெட்ரோலை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு பிறகு நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அந்த எந்த அளவுக்கு வருதுன்ட்டு நீங்களே பாருங்கள். சூப்பராக வந்து அந்த கொஞ்சம் ஃப்ளேம் அந்த பெட்ரோல் வந்து கம்மி பண்ணிட்ட பிறகு வந்து இது மாதிரி தான் எரிஞ்சுது. அந்த ஒரு ஃப்ளோ வந்து கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளோ வந்து வந்தது. சூப்பராக எரியுதானா இந்த மாதிரி வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து ஸ்டவ்னே வருது. எதுனா ஒரு எப்படி சொல்லுது, நீங்கள் எதனா குக் பண்ணதுக்கு எதனா வச்சிங்கனாக்குள்ளும் அந்த எல்லோ கலர் வந்து வராமல் அந்த ப்ளூ கலரில் வந்து வரும். அதனால் வந்து கருப்பாகாது. ஓகேவா, அதில் இருக்க அந்த பெட்ரோலில் அந்த ஃப்ளேம் மட்டும் போயிடுச்சு. அந்த மீதி இருக்க அந்த வேஸ்டான அந்த லிக்விட் மட்டும்தான் அதில் இருக்கு பெட்ரோலில். நம்ம பபுள்ஸ் போட்டு எல்லாமே போயிடுச்சு அதில். அதனால தான் அது எரியவே மாட்டுது. இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே அது நல்லா தெரியும். அதில் இருக்க அந்த இது போனதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஓகே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். அதாவது இப்போ பாருங்கள், அந்த பெட்ரோல் வந்து ஒரு ஓகே, அந்த பெட்ரோல் முன்ன இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நீங்களே பாருங்களேன். இது வந்து யூஸ் பண்ணாத பெட்ரோல், இது வந்து யூஸ் பண்ண பெட்ரோல். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சிஜன் ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து ஐயாக வந்து காற்றுல கலக்கக்கூடியது. ஓகேவா, அது மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து அது உள்ள ஏர் கொடுக்குறோம். அந்த ஏர் வந்து பபுள்ஸாக வந்து மேலே இது ஆயிடுது. அதனால என்ன ஆகும்னா வேப்ரைஸ்னு எதுவும் இல்லை, ஆவியாக அந்த பெட்ரோல் வந்து மாறுறப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த ஃப்ளேம் மட்டும், அந்த ஃப்ளேம் எரியக்கூடிய அந்த இதுவும் மட்டும் வந்து என்ன ஆகும்னா காற்று வழியே நம்மளுக்கு ஃபயர் இவ்வளோ நேரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் வந்துடுது.
ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து இந்த பாட்டிலில் பண்ணேன். இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதனால தான். ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் சூப்பராக வந்து அது ஒர்க் ஆச்சு. அது என்ன தான் எனக்கும் தெரியல. இவ்வளோ நேரம் நானும் யோசிச்சு இந்த வீடியோ எனக்கு போடுறதா வேணாவா ரெண்டுத்துல எனக்கு எதுவும் தெரியல. சரி, நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது மாதிரி பெட்ரோல் பற்றி நம்ம சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே வந்து போடுறேன். நீங்கள் இது மாதிரி போடுறீங்க, இதை யாருன்னா சின்ன பசங்க ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுனா என்ன செக்யூர் யாருன்னா கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு நான் இப்பயே சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை ட்ரையே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இதை நான் வந்து நிஜமாலே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணேன். பெட்ரோல் வந்து இது மாதிரியான விஷயம்லாம் இருக்குது, இது மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோ பிடிச்சிருக்காது தான் நினைக்கிறேன். சரி, ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை, உங்கள் வாட்ஸ்அப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டுட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் போடுங்க. அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, வீடியோ பார்த்தது நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.